சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு one of my best friend and my mentor and respected person in my life, Michael Pradeep saroட restaurant venture, the biryani company வசீம் பாயோட ஸ்பெஷல் ரெசிபியில் வந்து வரப்போகுது. அண்ட் இன்னைக்கு இதை வந்து தொடங்கி வச்சு ஒரு திறப்பு விழா மூலமாக வந்து இனாக்ரேட் பண்ணதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என்னோட சிஸ்டரும் சேர்ந்து நாங்கள் இந்த நியூ இயர்க்கு அப்புறம் முதல் ஈவெண்ட்டு. அண்ட் இவங்களுக்கு வந்து 2 பிரான்ச் இருக்குது. இந்த பிரியாணி கம்பெனி அசோக் நகர்லேயும் இன்னைக்கு 2 இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க, அசோக் நகர் அண்ட் நங்கநல்லூர். நங்கநல்லூர். ஸோ இது ஒரு செயின் ஆஃப் பிஸ்னஸாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி கம்பெனி டீமுக்கும் இது பின்னாடி வந்து நிறைய பேரோட ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு இடம். அண்ட் நிறைய பிரியாணி ஷாப்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பட் வசீம் பாயோட ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And come and enjoy the delicious food and have fun. Thank you so much. சென்னைனா எனக்கு நான் ஸ்வீட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எனக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும். பிரியாணிஸ் வந்து ஆக்சுவலி என் அம்மா செய்கிற பிரியாணி தான் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். அண்ட் கேரளா பிரியாணி எல்லாம் நிறைய. ஆனால் இந்த ஸ்பெஷல் பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் இனிமேல் இந்த பிரியாணி கம்பெனியோட பிரியாணி தான் எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும். வீட்டில் சாப்பிடுவேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. என் பேர் மைக்கேல் பிரதீப். நம்ம ஆர்கிடெக்ட். ஃபுட்டில் எனக்கு நிறைய பேஷன் இருக்கு. வி ஆர் ஹேவிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் மலேசியா. ஸோ அது கொரோனானால நான் மூட வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் கொரோனா ஃபுட்டில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது ஷெஃப் வந்து என்கிட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், ஷெஃப் வாசின்னு சொல்லிட்டு. ஸோ அவரை வச்சே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பிரான்ச் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் பண்ணுங்க. என்ன ஸ்பெஷல் சார்? தெருக்கு நீ பிரியாணி கிடையாது, இது என்ன ஸ்பெஷல்? முகல் பிரியாணி எல்லாரும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பணக்காரங்களுக்கு கொடுக்கல. ஆக்சுவலாக இது ஏழைங்க சாப்பிட்டு பழகணும்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் வெறும் 100 ருபீஸ்க்கு பிரியாணி நல்ல தரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டி ரைஸில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுறோம். வி ஹாவ் அ கிச்சன் இன் சின்னமலை ஃபேக்டரி இருக்குது. ஸோ அங்கேருந்து எல்லாத்துக்கும் வந்து லொக்கேஷன் டைமிங் மார்னிங் 11 to 3 o'clock in the night. சார் ஆன்லைன் டெலிவரி இருக்கா சார்? ஆன்லைன் ஸ்விக்கி ஜொமேட்டோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 1 monthல பிளான் பண்ணியிருக்கோம். துபாயிலையும் மலேசியாலையும் வெரி சூன் பேசின்னு இருக்கோம். ட்ரை பண்ணுறோம். எஸ்ஜி யூனிட்டி ரைஸ், யோகி, கலரிங் போடல. இதுதான் டேஸ்ட் கம்மியாக இருந்தாலும் தரம் கரெக்டாக இருக்கும். என் பேர் ரம்யா. ஸோ எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எதுவுமே டேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் வித் வெரி குட் குவாலிட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பிரியாணிஸ் எவ்ரி ஸ்ட்ரீட்லேயும் பார்க்கலாம் நீங்கள். பட் ஆனால் குவாலிட்டி பிரியாணி வித் அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். வாங்க டேஸ்ட் பண்ணுங்கள். வி ஹேவ் 2 branches, one in நங்கநல்லூர், one in அசோக் நகர். மைக்கேல் பிரதர், சிஸ்டர் ரம்யா, அவங்க எது பண்ணாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. அது நம்பிக்கையாக எனக்கு தெரியும். இந்த பிரியாணி கம்பெனியோட இந்த அவுட்லெட் இன்னைக்கு திறந்துருக்கிறது. ப்ளஸ் இன்னொரு அவுட்லெட் திறக்கிறாங்க அசோக் நகரில். இது 2ம் கிடையாது. தேர் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஆல் ஓவர் ஓவர்சீஸ். அதுவும் இந்த பிரியாணி கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது அவங்க ஷெஃப் ஹையர் பண்ணி நார்மலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை மட்டுமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணாமல் மைக்கேல் எப்பயுமே வி வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட்லி பெட்டராக பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ வாசிம்ன்ற ஷெஃப்பை ஹையர் பண்ணி அவரோட ரெசிபி எடுத்து அதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு அது ஒரு ஃப்ரென்ச்சைசி பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த லொக்கேஷன் அதான் நீங்கள் எப்பவுமே சொல்லுவார், சின்ன லொக்கேஷன் நான் சொன்ன சின்ன லொக்கேஷன் கிடையாது. யூ கோயிங் டு பி ஓப்பன் 100 most லொக்கேஷன். அது நான் கூட ஒரு 2 லொக்கேஷன் வந்து வாங்கிக்கணும். ஏன்னா அவ்வளோ ஃபுட் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். வி ட்ரைட் பிஃபோர். அண்ட் இந்த என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ப்ளஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு. பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.